வணக்கம். இது குறளின் கதை. சின்ன சின்ன கதைகள், பெரிய பெரிய உணர்வுகள். இக்கதையில் வரும் பெயர்கள் அனைத்தும் கற்பனையே. கதையின் தலைப்பு: விதையை தினமும் தோண்டி பார்த்தான். நடந்தது என்ன தெரியுமா? இயற்கை வள கிராமத்தில் கோபால் என்ற வாலிபன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் அவசர குணம் கொண்டவன். எந்த வேலையும் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பான். ஒரு நாள் வயலில் விதையை விதைத்தான். மறுநாள் காலை அவன் வயலுக்கு ஓடி போய் பார்த்தான். ஏன் இன்னும் செடி முளைக்கவில்லை என்று கோபப்பட்டான். அதை பார்த்த அவன் தாத்தா, சில பயிர்களுக்கு 3 முதல் 6 சாகுபடி காலமும், சில பயிர்களுக்கு 6 முதல் 1 வருட சாகுபடி காலமாகும், அவசரப்படாதே என்றார். ஆனால் கோபால் தாத்தாவின் வார்த்தையை கேட்கவில்லை. ஒவ்வொரு நாளும் விதையை தோண்டி பார்த்தான், முளைத்ததா என்று. அப்படி செய்தால் விதையெல்லாம் கெட்டு போயின. அப்பொழுது கோபால் மிகவும் வருந்தினான். தாத்தா அமைதியாக சொன்னார், பாரு கோபால், சில விஷயங்களை வாழ்க்கை நமக்கு காலம்தான் அந்த பிறகே கற்றுத்தரும். அந்த நாளில் இருந்து கோபால் பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டான். அடுத்த முறை விதையை விதைத்த போது அவசரப்படாமல் காத்திருந்தான். சில நாட்கள் பசுமையான முளைகள் மண்ணில் இருந்து வெளிவந்தன. அதை பார்த்த கோபால் மகிழ்ந்தான். இக்கதையில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது: பொறுமையுடன் இருந்தால் வாழ்க்கை நமக்கு சரியான பாடத்தை கற்றுத்தரும். இக்கதையின் பழமொழி: காலம் எல்லாவற்றையும் கற்றுத்தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். குறளின் கதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேறு ஒரு கதையில் சந்திப்போம். குறளின் கதையில்.